வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்திய ஆட்சியியல் குரூப் 4ல் 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டினில் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, முகவுரையின் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அப்புறம் ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அதுக்கடுத்து குடியுரிமை, அடிப்படை கடமைகள் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசின் நெறிமுறை கோட்பாடுகளில் இருந்து சட்டத்தின் ஆட்சி வரைக்கும் ஒரு வீடியோ, அதுக்கடுத்து பொது வாழ்வில் ஊழலிருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒரு வீடியோ, அது வரைக்கும் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்திய ஆட்சி அமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சபை தொடர்பான தவறான கூற்று. இப்போ இங்கே பார்த்துக்குங்க, கவனிச்சுக்கோங்க, சரியான கூற்று, தவறான கூற்று அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. முதல் கூட்டமானது, அதுவே நீங்கள் தப்பாக அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் சூஸ் பண்ணுறது கடினமாயிடும். முதல் கூட்டமானது டிசம்பர் 9, 1946 அன்று நடைபெற்றது. வரைவு குழுவின் தலைவராக முனைவர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு இயற்றும் மன்றமாக, அரசியலமைப்பு சபை சட்டம் இயற்றும் மன்றமாக செயல்படவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் செயல்பட்டுச்சு, அதனால இந்த கூற்று தவறு. அரசியலமைப்பின் சில பிரிவுகள் 26, 1949 அன்று நடைமுறைக்கு வந்தன. அடிப்படை குடியுரிமை மற்றும் தேர்தல், இந்த போன்ற சில பிரிவுகள் உடனே நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதைத்தான் அங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, நீங்கள் அந்த 3 மணி நேரம் அட்டன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அது 3 மணி நேரம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், சரி 3 மணி நேரம் அட்டன் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் படிக்கிறத பொறுத்த இருக்கு. 200 கேள்வி நம்ம ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வருவோம். நீங்கள் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நானும் உங்கள் பேசலை, ஃபுல்லாகவே ஒரு தலைப்புக்கும் குறைந்தபட்சம் 50 கேள்வி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மொத்தம் 6 தலைப்பு. லாஸ்ட் டயத்தில் கேள்வி பதிலாக பார்த்துட்டு போங்க. இது பூராமே டிஎன்பிஎஸ்சிலையும் யூபிஎஸ்சிலையும் கேட்ட கேள்வி. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையிலிருந்து சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். தகுதி நிலையிலும் வாய்ப்பு நிலையிலும் சமத்துவம். தீண்டாமை ஒழிப்பு குறித்து இந்திய அரசியலமைப்பு கூற்றில் எது தவறானது? தீண்டாமை தண்டனைக்குரியவை, தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது, தீண்டாமை தடை செய்யப்படுகிறது. தீண்டாமை ஒரு பாவச் செயல், அது மட்டும்தான் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 23 உரிமையை உறுதிப்படுத்துகிறது. அப்படின்னா மனித கடத்தலை தடை செய்தல், பெண்கள் உரிமைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் வழிகாட்டுதலோடு எவை இயற்றப்பட்டிருக்குன்னா 15 பிரிவு 15ல் 3 பிரிவு 15ல் 3. இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டத்தில் யார் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா டிசம்பர் 9ல் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அவர் தேர்ந்தெடுத்து 2 நாட்களில் அவர் இறந்துட்டதுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் பாருங்க, இது அகில இந்திய சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21. இப்போ பாருங்க, நான் பரீட்சை எழுத 2009 இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின்லாம் மாறவே இல்லை. யார் வேலை வாங்குறாங்களோ அவங்க வேலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம தான் அதை சிலது எப்படி மனதுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். எப்படி படிக்கிறது, லாஸ்ட் டயத்தில் டிஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள், அதுவும் கடைசி டயத்தில் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இது உங்களுக்கு உதவும். சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை மற்றும் சட்ட உரிமை ஆகும். சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை, சட்ட உரிமை. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த சரத்துக்கள் சமய சுதந்திர உரிமை பற்றி விளக்குகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 25 இருந்து 28. முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. எந்த அரசியலமைப்பின் முகப்புரை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. பின்வரும் காரணங்களில் எது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையின் மீது
19(2) சரத்து 19(2) நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க சட்டமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு, அரசின் பாதுகாப்பு, வெளிநாடுகளுடன் நட்புறவு, இது மூணுமே. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா நவம்பர் 26. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படக்கூடிய தினம் நவம்பர் 26. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 25 படி மத நம்பிக்கை ஏற்க, பின்பற்றும், பரப்புவதற்கான உரிமை உறுதி செய்யப்படுகிறது. கரெக்ட். குடிமக்கள் பொருளாதார, அரசியல் மற்றும் மத நடைமுறைகளில் அரசு தலையிட முடியும். அது தலையிட முடியாதுன்னு அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது தவறு. 24/1/1950 அன்றே இந்திய பாராளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபையை சார்ந்த எத்தனை வகுப்பினர் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 284 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட 14 மொழிகளுடன் 21வது அரசியலமைப்பு திருத்தம், 14 மொழிகளோட 21வது அரசியலமைப்பு திருத்தம் சட்டம் போட்டு 15வது மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி என்ன மொழி? சிந்தி மொழி. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு இருந்துச்சுனாக்க ராபர்ட் கிளைவ். கண்ட பேரரசர் ராபர்ட் கிளைவ். பின் வருவனவற்றில் எந்த வழக்கில் பொருளாதாரத்தின் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அப்படின்னா ஜன்ஹித் அபியோட வழக்கு. அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல 10% கோட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த வழக்கில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் அசிஸ்டன்ட் ஜெயிலர்ல கேட்டிருந்தாங்க. ஸோ பெருவாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய குறிப்புரை என்னவென்றால், முகவுரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல. பெருவாரி வழக்கு 1960 போட்டாங்க. இந்திய பகுதிகள் சிலவற்றை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறது தான். அந்த 1960 போட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரசியலமைப்பின் 44வது சரத்து குறிப்பிடுவது என்ன அப்படின்னா டிபிஎஸ்பியில் வரும். 44வது டிபிஎஸ்பியில் அதில் சீரான உரிமையல் நடைமுறை தொகுப்பு, சீரான உரிமையல் நடைமுறை தொகுப்பு. இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்ற இரட்டை இடர்பாடு என்பதன் விளக்கம் எந்த ஒன்றுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஒருவர் ஒரே ஒரு குற்ற செயலுக்காக ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் ஆகாது. அதான் இரட்டை இடர்பாடு. அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளுடன் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா அந்த 1976 42வது மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இந்த கான்ஸ்டியூஷன்ல ஸ்வரன் சிங் கமிட்டி, அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டியில் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம், ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் இது சேர்த்திருக்கிறாங்க 1976 அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் பாருங்க 51A அப்படின்னு சொல்லிட்டு உங்க குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் நான் தான் சொல்றேன்ல, நம்ம 2009 எழுதின காலகட்டத்திலிருந்து இதுவரைக்குமே அந்த அடிப்படை கடமைகளை பத்தி கேள்வி கேட்டு கேள்வியோட நிலைதான் மாறுதே ஒழிய அந்த ஆன்சர் அந்த அதை படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான். என்ன கேட்டிருந்தாங்க, இது அடிப்படை கடமைகள் அரசிற்கு நிர்பந்தப்படுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இருந்தது. அதனால அந்த இது குடிமக்களுக்கு தான் அடிப்படை கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கேள்விகள் ஒன்று தான், நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம்தான் தவறாக இருக்கு. கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளில் எந்த உரிமை மீறல் குற்றம் என உறுப்பிலே சொல்லப்பட்டிருக்கு? மனித கடத்தல், அதாவது 23 சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் கீழ் சொத்துரிமை என்பது முழு உரிமை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்திய சுதந்திரத்தின் 1947 படி ஆகஸ்ட் 15 1947 அன்று சுதந்திரம் அடைந்தது. இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவை கீழ்கண்ட பெயரிலும் அழைக்க முடியும். இந்தியா அல்லது பாரதம், இந்தியா அல்லது பாரத் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டேஸில் சுதந்திரமாக நடமாடும் உரிமை ஒவ்வொரு அடிப்படை உரிமைகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. 19(1) டி. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கல்வி மற்றும் பராமரிக்கும் கடமை பெற்றோர்கள் ஏற்க வேண்டும் என்று நடைமுறை இந்திய அரசியலமைப்பின் 86வது சட்ட திருத்தம் 2002. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தான் இணைக்கப்பட்டது. 6 முதல் 14 வயது கல்வி பராமரிக்கும் பெற்றோர்கள் ஏற்க வேண்டும் என்ற நடைமுறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். கீழ்காணும் எந்த வழக்கு உச்சநீதிமன்றம் அடிப்படை கோட்பாட்டினை தோற்றுவிட்டது? கேசவானந்த பாரதி வழக்கு. இதுவும் இந்த கோபாலன் வழக்கு அப்படின்ற ஒன்று 1950.
அதை வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இந்த ஒரே ஒரு கோபாலன் வழக்கு அப்படிங்கிற வழக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும், அது இந்த ஏகே கோபாலன் வழக்கு கேட்டிருந்தாங்க. இந்த எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் கடைசி டயத்தில் இந்த கொஸ்டினை பார்க்குறது உங்களுக்கு எவ்வளவு நன்மை தரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நானும் இந்த குரூப் ஒன்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உங்களுக்காக வேண்டி அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்போ தான் தெரியும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேசவானந்த பாரதி வழக்கு, செண்பகம் துரைராஜன் வழக்கு, கோபாலன் வழக்கு, சங்ககிரி பிரசாத் வழக்கு, இதை இங்கே படிக்கும் பொழுதே அந்த இயரை சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். குரூப் 1 கொஸ்டினில் வரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க. அதில் கோபாலன் வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், மற்றது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பின்வரும் அடிப்படை கடமைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே சொல்லியிருந்தேன். அடிப்படை கடமைகள் 51A4 அதாவது 51Aல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல், வனவிலங்குகளை பாதுகாத்தல், பொது சொத்துக்களை காப்பாற்றுதல், இதுதான் வரிசை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. இந்த 11வது கடமை கடைசியில் சேர்த்தாங்க. ஆனாலும் 10 கடமை முன்னாடியே அரசியலமைப்பு உருவாக்குனதுலேருந்து இருந்துச்சுன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சினாலே போதும். அங்கே போயிட்டு, அதாவது குரூப் 4ல் உங்களுக்கு பாலிட்டியில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ளஸ் எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ளஸ் 6வது யூனிட் அதாவது தமிழ்நாடு கலாச்சாரம் அதன் பண்பாடு அப்படிங்கிறதுல 20 கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டல் 55 மார்க்கு இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால லாஸ்ட் டைமாக இதைய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிச்சுட்டு போங்க. அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதுமானதாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸு அதாவது கேட்பாங்களே அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது ரிலவெண்ட்டாக தான் இருக்கும், அதனால் தப்பு பண்ண மாட்டீங்க. கீழ்காணும் எந்த அடிப்படை உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரத்து 16 வேலைவாய்ப்பு, சமமான ஊதியம், அந்த இது கொடுத்துருக்குறாங்க 16ல். அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அரசு நெறிமுறைப்படுத்தும் கொள்கைகள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா, அந்த பகுதி 4ல் டிபிஎஸ்பி, அயர்லாந்து, இந்த ஒரு வார்த்தையை வாசிக்கும் பொழுதே இத்தனையும் நீங்கள் மனதுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே போங்க, இது ஈஸியாக திருப்பிடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 39 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இந்திய அரசியலமைப்பின் 32 டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா போன்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ள அரசியலமைப்பு உரிமை அப்படின்னா அரசியலமைப்பு ரீதியான தீர்வு காணக்கூடிய உரிமை. அதுக்கடுத்து பாருங்க, வேலை செய்யும் உரிமை, சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி, சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல் மேம்படுத்துதல், குழந்தைகள் பராமரிப்பு, 6 வயது வரைக்கூடிய அவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல். அப்போ வேலைவாய்ப்பு உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை அப்படின்னாக்க 41, கல்வி வேலைவாய்ப்பு கல்விலாம் 41ல் பேசுகிறாங்க. சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி 39ல் A. சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியது 48ல் A. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பராமரிப்பு 6 முதல் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது டிபிஎஸ்பிலையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் 2002 86வது வருஷத்தில் அடிப்படை உரிமைகளாக கொண்டு வந்திருப்பாங்க. பின்வரும் எந்த ஒரு நெறிமுறை உறுத்தும் கொள்கை மற்றும் பாதுகாப்பு கொள்கை வகையை சேர்ந்தது அல்ல? ஒரே சீரான குடிமையியல் உரிமை, குடிமையியல் உரிமை தொகுப்பு சட்டம் தான். அதனால இது உரிமையியல் சீரான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மொத்த வேலைவாய்ப்பு, ஒத்த சம்பளம் பெறுதல், சமநீதி, இலவச சட்ட உதவி, இசைவானதும் இடைவானதும் வேலைவாய்ப்பு சூழல்களுக்கு பேறுகால உதவி மற்றும் ஏற்பாடு செய்தல். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் இடம்பெற்றுள்ள சமதர்மம் என்ற பதத்தை எந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க? எக்ஸ் பெல். குழுக்கள் கேட்பாங்க அரசியலமைப்பு உருவாக்கத்தில், இந்த குழுக்களில் யார் யார் தலைமை ஏற்றிருந்தா அது ஒன்று கேட்பாங்க. என்ன அதாவது பூராமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான். ஆனால் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. மாநில குழு ஜவஹர்லால் நேரு, சபை குழு அப்படின்னா பட்டாபி சீதாராமையா, வரைவு குழு அம்பேத்கர், நீதி மற்றும் பணியாளர் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி உங்களோட தமிழை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் பெருசாக நீங்கள் பயப்படாதீங்க, 85 இலக்கணம் கேட்டிருக்காங்களேன்னு. இதுக்கு முன்னாடி தகுதி தேர்வு வச்ச கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டினில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போகிறதா தமிழ் பாட்டாளம் உங்களுக்கு அதையும் டெய்லியும் ஒரு கொஸ்டினாக எடுத்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிட்டு, அது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அதையும் வீடியோவில் போட்டு விட்டுருக்கேன், அந்த தமிழ் பாட்டாளம் சேனலில் இருக்காது, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டா உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய அந்த 85 மதிப்பெண்கள் எளிமையாக எடுத்துடலாம்.
அதை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அந்த 15 கொஸ்டினில் வரதை பார்த்துட்டாலே, முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போட்டிருந்தோம். இப்போ வந்து மொத்தமாக போடுறோம். ஏன்னா கடைசி டயத்தில் எந்த ஏரியா நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா படிச்சிடலாம். இப்போ படிச்சிட்டிங்கன்னா குரூப் 2க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 15 தான் வந்து இலக்கியத்துக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா 14 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், ஔவையார் பாடல்கள். அந்த ஔவையார் பாடல்களில் படுத்து 14 கீழ்கணக்கு நூலில் மொத்தம் 9 நூல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 9 நூல்களை படிச்சிங்கன்னா போதும். அப்புறம் திருக்குறளில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ குரூப் 4க்கு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதையை வந்து ரிப்பீட்டட் பண்ணி கடைசி டயத்தில் டிஸ்ட்ரக்ஷன் ஆகாதீங்க. எந்ததை பற்றியும் டிஸ்ட்ரக்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் இதை படிச்சுட்டே இருங்க. உங்களோட மார்க்கு தன்னால் வந்துடும். மாசு இல்லாத சூழலுக்கு உரிமை ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும். கரெக்டு தான். ஐக்கியூ காற்றின் தரம் தரவரிசையில் உலக அளவில் காற்று மாசுபாட்டில் 3வது இடம் கொடுத்துருக்காங்க. 5வது இடம். அதனால் இது தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தொடர்பான விளக்கம் பின்வரும் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பட்டியலில் எஸ்டி சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா பட்டியலில் எஸ்சி எஸ்டிக்கு இனத்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. 13/12/1996 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியல் அடிப்படை கொள்கைகள் வகுத்த புறநிலை தீர்மானத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்டவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? கூட்டாட்சி அப்படின்றது மத்திய மையம் இடவிற்கான அதிகார பகிர்வு. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னா இந்தியா பின்பற்றப்படுகிறது. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வந்து இங்கிலாந்து பின்பற்றப்படுகிறது. இங்கிலாந்துலையும் பின்பற்றப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் தன்மை குறித்து எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் எழுதப்பட்டது, இயற்றப்பட்ட சட்டங்களிலிருந்து வேறுபட்டது. ஒரு சிறந்த அரசியலமைப்புக்கான கூறுகளாக கூறப்பட்டுள்ளதுல எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எளிய மொழியில் இருக்கணும், நீதித்துறை சுதந்திரம் இருக்கணும், அரசியலமைப்பு திருத்த நடைமுறை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிறந்த அரசியலமைப்புக்கான கூறுகளாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு முகப்புறையில் காணக்கூடிய வரிசையை வந்து சரியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு அப்படிங்கிறது தான். அப்புறம் ஷரத்து 20 குற்றங்களுக்கான தண்டனைகள்லேருந்து பாதுகாக்கிறது. 21 என்ன அப்படின்னா வாழ்க்கை தனி மனித சுதந்திர உரிமை. ஷரத்து 21A கல்வி கற்பதற்கான உரிமை. ஷரத்து 22 கைது காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு. இது எல்லாமே உங்களுக்கு கீழ்நிலை பரீட்சையிலேருந்து மேல்நிலை பரீட்சை வரைக்கும் உங்களுக்கு கேட்குறாங்க. குரூப் 1 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லபடியாக ஒரு டைம் நல்லபடியாக புரிஞ்சு படிங்க. நீங்கள் வாசிங்க. இப்போ கூட நான் லாஸ்ட் டைமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூடியூப்பில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வாசிப்பை நேசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலையை பெற்றுத்தரும், அறிவை வளர்க்கவும் செய்யும். அரசியலமைப்பு முதன்முறையாக இயற்றப்பட்ட பொழுது கீழ் கண்டவற்றில் எது அடிப்படை உரிமையாக இல்லை அப்படின்னா கல்வி கற்பதற்கான உரிமை. 45 இருந்துச்சு, டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. அப்போது 21A கொண்டு வந்தாங்க. 21A தான் அடிப்படை அடிப்படை உரிமையாக கொண்டு வந்தாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 வருஷத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கல்வி கற்பதற்கான உரிமை எப்போ அடிப்படை உரிமையாச்சுன்னு சொல்லிட்டு கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளில் வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னா 19, 16 பொருந்தாது. அரசியலமைப்பில் சட்டத்தில் எந்த சரத்து இரட்டை இடர்பாடு? இதை முன்னாடியே படிச்சிருக்கோம். ஷரத்து 20. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நான் 50 கேள்விகளை இங்கே சொல்லியிருக்கேன். இந்த 50 கேள்விகள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா முகவுரை ஆல்ரெடி ஃபுல் கேள்வியை சொல்லி விட்டுட்டேன். அதனால் அடுத்தது அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அப்படி அதிலிருந்து பார்த்துருவோம். மொத்தம் இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா 3 வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப இப்போ பாருங்கள் 18 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு சொல்லியாச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் பார்ப்போம். அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணை பின்வரும் திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா முதல் திருத்தம் நிலச்சீர்திருத்தம். அப்புறம் செம்பாக்கம் துரைராஜன் வழக்கு. இந்த ரெண்டுமே 9வது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. இப்போ பாருங்க, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொழுது எத்தனை அட்டவணை இருந்துச்சு? 8 அட்டவணை இருந்துச்சு. அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? 20 பகுதிகள் இருந்துச்சு. எத்தனை சரத்துகள் இருந்துச்சு? 395 சரத்துகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அட்டவணை 12 இருக்கு. 9வது அட்டவணை முதல் சட்ட திருத்தத்தில் சேர்த்தாங்க. 10வது அட்டவணை 1985 சேர்த்தாங்க.
11வது அட்டவணை 1992 சேர்த்தாங்க. 12வது அட்டவணை 1992 சேர்த்தாங்க. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின். அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் சட்டத்தை எளிதாக நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதுதான் சிறப்பு இயல்புகள். அந்த மாதிரி கேள்வியில் இந்த மாதிரிலாம் வரும். அதனால படிச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்திய அரசியலமைப்பு 20 பகுதிகள் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 பகுதிகள் கொண்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் மொத்தமாக 390 சரத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 465 சரத்துகள் இருக்கு. 9, 10, 11, 12 அட்டவணைகள் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இதை நான் இயரோட சொல்லிட்டேன், முன்னாடி கல்வியில் சொல்லிட்டேன். ஸோ இந்த இது தப்பு, இந்த இதுவும் தப்பு, இது மட்டும்தான் ரைட்டு. கடைசி டைமு இதை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்க. இதில் வர கேள்விகளை படிச்சுட்டாவே போதும். எனக்கு குரூப் 1க்கு டெய்லியும் டெஸ்ட் வச்சது. இது குரூப் 1க்கு எப்படி டெஸ்ட் வச்சேன் அப்படின்னாக்கா ஒரு தலைப்பையும் டெய்லி, ஏன்னா இந்த குரூப் 1ல் 40 கேள்விகள் உங்களுக்கு பாலிட்டியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. பெருசாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றுலாம் லிங்க் பண்ணல, நீங்கள் பயப்பட தேவையும் இல்லை. 40 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 40 கேள்விகளுமே இதுக்குள்ளே இருந்து தான் வந்துருந்துச்சு. இதை படிச்சுட்டு இது அதாவது இது டைரெக்டாக இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிட்டாவே போதும் அப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக உறுதியாக இருக்கும். பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய அட்டவணையில் என்ன பொருள்கள் இருக்குது? சுரங்கங்கள், எண்ணெய் வயல்கள் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு. இது என்ன சார் சிறப்பியல்புகள்? அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது. அதில் மத்திய பட்டியலுக்கு என்ன இருக்குது, மாநில பட்டியலுக்கு என்ன இருக்குது, பொது பட்டியலுக்கு என்ன இருக்குது? இதுதான் வந்து இந்த சிறப்பு இயல்புகள். இதில் கேள்வி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நெகிழும் பகுதி நெகிழாதும். நான் அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஏன் கட் பண்ணி போடலை அப்படின்னா, இதெல்லாமே டெஸ்ட்டாக வச்சேன். இது எல்லாமே ஒரு பகுதிக்கும் டெஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதனால தான் இது உங்களுக்கு டைப் பண்ணி போட்டிருக்கேன். கீழே உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக கூறப்படுகிறது. பாராளுமன்றம், கூட்டாட்சி மற்றும் பலகட்சி ஆட்சி முறை அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவில் பின்பற்றக்கூடிய ஆட்சி முறை என்ன அப்படின்னா பாராளுமன்ற மக்களாட்சி முறை. இந்தியாவில் பின்பற்றக்கூடிய ஆட்சி முறை என்ன ஆட்சி முறை? பாராளுமன்ற மக்களாட்சி முறை. அப்புறம் பாருங்க, அரசியலமைப்பின் தன்மைகள் பல்வேறு நாடுகளிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்குது. இந்தியா வந்து நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆனால் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து, நீதி புனராய்வு அமெரிக்கா, பொது பட்டியல் உள்ள கருத்துக்கள் ஆஸ்திரேலியா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது எளிமையாக இருக்கும். மொத்தத்தில் குரூப் 4ல் பாலிட்டியில் 15 மார்க் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை பாருங்கள். உங்களுக்கு இதுக்குள்ளே தான் அதாவது கடைசி டைம், லாஸ்ட் டைமு நிறையா புக்கை தேடி அலைய முடியாது. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டிங்கனாலே போதும். கேபினட் அரசாங்கம், கூட்டு பொறுப்பு முறையில் அரசாங்கம், குடியரசுத் தலைவர், முதன்மை கணக்கு தணிக்கையாளரை அப்பாயின்மெண்ட் பண்ணுற, கூட்டாட்சி அரசாங்கம்னா அதிகார பகிர்வு, ஒற்றையாட்சி அரசாங்கம்னா அதிகார குவிப்பு. இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி முறை. இந்தியாவில் மரபு வழி தலைவர் இல்லாமல் மக்கள் தாங்கள் அரசை தாமாக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இது யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. பாருங்கள், மேக்ஸிமம் இந்த கேள்வியை எப்படி தொகுத்திருப்பேன் அப்படின்னா யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி ப்ளஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. வாட் வாஸ் த எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இந்தியன் 26 ஜனவரி 15 அப்படின்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது தான் இதுக்கு தமிழ் அர்த்தம். இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கரெக்டான வார்த்தையாக உங்களுக்கு இருக்கும். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் ப்ரொவைடட் அப்படின்னு எதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆக்ட் 1935 கொடுத்துருக்காங்க. இதையத்தான் நம்ம டிஎன்பிசியில் அப்படியே இங்கிட்டு கேட்பாங்க. ஸோ அதையே பார்த்துக்கிட்டோம்னா அதை இங்கே பாருங்கள். இது 2024 கேட்கப்பட்ட கேள்வி. நகராட்சிகளின் அதிகாரங்கள் அரசமைப்பின் பகுதி 9A கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பின் பகுதி 18 அவசரகால விதிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான விதிகளை 20 கொடுத்துருக்காங்க. இந்த 3 பகுதிகள் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பகுதி இருக்குன்னா 25 பகுதிகள் இருக்குது. அதில் 22 பகுதிகள் அது மிச்சதெல்லாம் திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. ஸோ மொத்தம் 25 பகுதிகள். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். எப்படி இருந்தாலும் அவங்க யூபிஎஸ்சிலே கேட்குறாங்க அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் கட்டாயம் கேட்பாங்க. அதனால் 1, 2, 3 சரி. ஸோ அதைத்தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இது 2021 யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மை கொண்டது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமாக அம்சமாக எவற்றில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. நீதித்துறை அதாவது
இது வந்து கூட்டாட்சி தன்மை கொண்டது. அப்போ நம்ம சிறப்பு இயல்புகளில் நம்ம படிச்சிருக்கோம், கூட்டாட்சி தன்மைகள் கொண்டது அப்படின்னு சொன்னால், கூட்டாட்சி தன்மைகளுக்கு எது முக்கியமான அமைப்பு அப்படின்னா நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். கூட்டாட்சி தன்மைகள் அம்சம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2017. இங்கே பாருங்கள், அவங்களும் இதே மாதிரி தான் வரிசையாக கேட்டுக்கிட்டோம். ஒன்று கூட்டாட்சி தன்மை கொண்டதில் 21 கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே தன்மை அல்லாது 17 கேட்டிருக்காங்க, இங்கே தன்மை உள்ளது கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதையே தான் ரிலிவெண்ட்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்தியா ஒரு சுதந்திரமான நீதித்துறை இருக்குது. மையத்திற்கும் மாநிலத்திற்கும் அதிகார பரவல், அதாவது அதிகாரம் தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல். மத்திய பட்டியலில் எவ்வளவுனா 100, மாநில பட்டியலில் எவ்வளவுனா 61, பொதுப்பட்டியலில் எவ்வளோனா 52. ஸோ இந்த வரைமுறைகள் தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட்டாட்சி தன்மை தான். மாநிலங்களவையில் கூட்டமைப்பு அரசுக்கு சமமற்ற பிரதிநிதித்துவம் வழங்குது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் மாகாணங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் 18 கொடுத்துருக்காங்க, ஆனால் சிக்கிமுக்கு பாருங்கள் 1 தான் கொடுத்துருக்குறாங்க. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து கூட்டாட்சி தன்மைகளுக்கு எதிராக இருக்குது. நெகிழா அரசியலமைப்பு, சில விதிகளை மாற்ற முடியாது. நெகிழா அப்படின்னா உங்களுக்கு கூட்டாட்சி அம்சத்தில் 1 அப்படின்னு சொல்கிறோம். நெகிழா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாட்சி அமைப்பில் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது அந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா எளிமையாக நீங்கள் கையாண்டுருவீங்க. இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான கூறுகள், அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனநாயகம், பாராளுமன்ற அரசாங்கம், உச்சநீதிமன்றம், மக்களிடையே அதிகாரம் மக்களிடம் தான் இருக்குது, உச்சபட்ச அதிகாரம் மக்களிடம் தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டாட்சி என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டின், கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு கூட்டாட்சி என்று அழைத்தவர் கிரான்வில் ஆஸ்டின். இது உங்கள் புக்கிலே இருக்குது, கொஸ்டின்லையும் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்தவர் வந்து ஆபிரகாம் லிங்கன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து பின்வரும் கூற்றுக்களை வழங்கியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தீவிர கடினத்தன்மைக்கும் அது அதிக நெகிழ்வுத்தன்மைக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்லியிருக்காரு. முதல் நாடாளுமன்ற அரசு வடிவம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரிட்டன். இந்திய அரசியலமைப்பின் உயர்ந்தது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளுக்கு 20 கொஸ்டின் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு 50 கொஸ்டின் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்திய ஆட்சி பகுதி, அதாவது இந்தது பார்ப்போம். இந்திய அரசியலமைப்புக்கு 50 கொஸ்டின், இதுக்கு பார்த்தாச்சு. இந்தியாவின் இந்த முகவுரைக்கு தனியாகவே பெரிய வீடியோவாக தமிழ் பட்டாளத்தில் போட்டு விட்டுருக்கேன், அதை பாருங்கள். அதுவும் சேம் கொஸ்டின் தான். அப்புறம் மொத்தமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அது இதெல்லாமே ஒரு தலைப்பின் கீழ் வைத்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து விஷயத்தை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் படிங்க, வாசிங்க. நீங்கள் படிங்க, வாசிங்க. லாஸ்ட்டு டயத்தில் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள், மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாதீங்க. அதுதான் உங்களோட வெற்றியை இழுத்துட்டு போகுமே தவிர ஷார்ட்கட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிங்க. அதிகமான ட்ரெடிஷ்னலாக படிங்க, அதிகமாக படிங்க, எழுதி பாருங்கள், எழுதுங்க. உங்கள் மனதுக்குள்ளே எப்படி நிறுத்துறது, இன்ஃபர்மேஷனை எப்படி நிலைநிற்பாட்டுறது, அதே பாருங்கள். அது உங்களோட சக்ஸஸை கூட்டும். என்றைக்குமே உழைப்பு வீண் போகவே போகாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயம் வெற்றிங்கிறது எளிமையான ஒன்றா இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, சில பேர் நீங்கள் பரீட்சையில் டிவேட் ஆகிட்டு போயிடுறீங்க. நல்ல திறமைசாலிகள் அதாவது ஏதாவது ஒரு வேலை அப்படின்றது இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்ததுக்கு கனவு கண்டீங்களோ அதுக்கு ரீச் பண்ணிடுவீங்க. நான் பார்ப்பேன், இங்கே என்கிட்ட படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல திறன் வாய்ந்த பையங்களாக இருப்பாங்க. ஆனால் இதில் குரூப் 4 அந்த மாதிரி குடும்ப சூழல்கள் காரணமாக அங்கே தள்ளப்பட்டு அந்த வேலையில் கண்டினியூ பண்ணிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த வார்த்தையை பக்கத்தில் இல்லை, பட் சொல்லிக்கிற விரும்பப்படுறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த இலக்கை கட்டாயம் அடையலாம். இது பாருங்கள், இது மாரல் எத்திக்கான லைஃபு. இதில் வாழ்ந்துக்கிட்டே போங்க. அதனால் இதில் தோக்கவே முடியாது, தோல்விங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பாருங்கள். இப்போ வந்து அரசியலமைப்பின் முகவுரை ஆல்ரெடி போட்டிருக்கேன். முக்கிய கூறுகள் இப்போ பார்த்துட்டோம். ஒன்றியம் மற்றும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்கள் தொகுப்பை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நமது தேசத்தின் அடிப்படை ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேசத்தின் அடிப்படை வந்து ஒன்றியம் தான், மாநிலம் வந்து அதோட கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க? மாநில மறுசிறப்பு ஆணையம் சொல்லியிருக்கு. மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க.
1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் ஃபசல் அலி. இங்கே பாருங்க, தார் 1948ல் போட்டாங்க. அதுக்கடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ரெக்கமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ஜேவிபி கமிட்டி போட்டிருப்பாங்க, அவங்களும் ரெக்கமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பொட்டி ஸ்ரீராமுலு 1953ல் இறந்திருப்பார். அந்த அவர் இறப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபசல் அலி கமிட்டி போடுவாங்க. ஃபசல் அலி கமிட்டி 1953ல் 56ல் அவர் சப்மிட் பண்ணுவார், 55ல். ஸோ இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது அந்த மாநில ஒற்றுமைக்கு பங்கு தீங்கிழைக்காத வகையில் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் ஃபசல் அலி கமிட்டி. ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நான் இப்போயும் சொல்கிறேன், இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து ரிவிஷனுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தான் இது புரியும். இதை மட்டுமே பார்த்துட்டு இதை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். அரசியலமைப்பு சாசன டெல்லி சட்டசபையை பெற்றுத்தந்தது எப்போ அப்படின்னா 69வது சட்ட திருத்தம். கீழ்கண்ட இந்திய மாநிலங்கள் பற்றிய சரியான கூற்று. பாம்பேயும் குஜராத்தும் 1960ல் பிரிக்கப்பட்டது. அது நான் உங்களோட இந்த இதிலே கொடுத்துருப்பேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா 1960ல் மகாராஷ்டிரா, குஜராத், பாம்பே மாகாணம் மராத்திய மொழி, மகாராஷ்டிரா குஜராத் மொழி, அந்த குஜராத் பேசக்கூடியவங்க அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1960ல் இதை சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா, அப்புறம் பாம்பே. தாத்ரா நாகர் ஹவேலி 1961. 1954 போர்ச்சுகீசியர் இருந்த ஹவேலி மாநிலம் வந்து 1960 10வது சட்டத்திருத்தத்தின்படி இந்தியா மாகாணமாக மாற்றப்பட்டது. 1961ல் தாத்ரா நாகர் ஹவேலி. 1987ல் கோவா டையூ டாமன். 1961 காவல்துறை நடவடிக்கைகள் போர்ச்சுகீசிய பகுதி கைப்பற்றப்பட்டு 12வது சட்டத்திருத்த மாகாணம் வந்து சேர்க்கப்பட்டது. கோவா மாநிலமாக 1987ல் மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது. ஸோ புதுச்சேரி 1962, நாகாலாந்து 63. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்விகளை எளிமையாக இது பண்ணிடலாம். நான் பார்ப்போம் இந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு தெரிந்த விஷயங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி மனதுக்குள்ளே நிறுத்துறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த பிரகாரம் உங்களுக்கு மனசில் நிறுத்திக்கங்க, ஒரே டைம் பாஸ் ஆகிட்டு போயிடுவீங்க. ஜுனாகத் இந்திய அரசர்களால் ஆளப்பட்டது. ஜுனாகத் வந்து இந்து அரசர்களால் இல்லை, அங்கே முஸ்லீம் அரசால் ஆளப்பட்டிருந்தது. அதனால் இந்த கூற்று தப்பு. தாரா சிங் ஹரியானாவிற்காக போராடினார் அப்படிங்கிறது இருக்குது, இது தவறு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிக்கிம் இந்தியாவிற்கு 22வது மாநிலமாக ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1-4 மட்டும்தான் சரி. இந்த சிக்கிம் வந்து 22வது மாநிலமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1974ல் சிக்கிம் வந்து 35வது சட்டத்திருத்தம் வந்து துணை மாநிலம் அந்தஸ்து கொடுத்தாங்க. 35வதுல துணை மாநிலம் அந்தஸ்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1975வது சட்டத்திருத்தம் 1975 36வது சட்டத்திருத்தம் மாநில அந்தஸ்தை கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து இதைத்தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க, எத்தனாவது 22வது மாநிலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும்தான் ரைட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே திருத்த சட்டம் எண் அதுக்கூட கூற்று. 53வது திருத்தம் மிசோரம் மாநில தகுதி நிலை. 56வது திருத்தம் கோவா மாநில தகுதி நிலை. 55வது திருத்தம் அருணாச்சல் பிரதேசம் மாநில தகுதி நிலை. 36 வந்து சிக்கிம் மாநில தகுதி நிலை. இப்போ தான் நம்ம அங்கே பார்த்தோம். இதை அந்த இந்த 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 இது பிரகாரம் நம்ம டெலகிராமில் இந்த நோட்ஸை கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அதில் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இருக்கும், இல்லை இது புக்கிலே இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காண்டி போயிட்டு அங்கே தேடுறேன் இங்கே தேடுறேன் அப்படின்னா நீங்கள் +1 +2 புக்கை நீங்கள் பாலிட்டி +2 குறிப்பாக பாலிட்டி அதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்காக மட்டுமே அந்த எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. அடுத்த கொஸ்டின். பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியன் 23வது மாநிலமாக மிசோரம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி எதோட ரிலேட்டடாக பார்க்குறாங்க, அதாவது லிங்குஸ்டிக் மொழி வாரியமாக மாநிலங்களை பிரிக்கிறது, அதுக்கு பிரகாரம் தான் போட்டது தான் இந்த ஜேவிபி கமிட்டி. அதுக்கடுத்து பாருங்கள், இதுவும் உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். நம்ம வந்து இங்கே எதுக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இது வந்து டெஸ்ட்டு வச்சுருப்பேன், இந்த கொஸ்டின்லாம் திருத்தி டெஸ்ட்டு வச்சுருப்பேன், அதுக்காக வேண்டி தான் பார்த்தது. இந்தியாவின் புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டால் எந்த அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும்? முதலாவது அட்டவணையில். இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் மாநிலத்தின் பெயர்களை எல்லைகளையும் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சரியான வரிசை. ஹரியானா மாநிலம் உருவாக்குறது 1966. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மைசூர் கர்நாடகா மாநிலம் என்று பெயரிடப்பட்டது. மைசூர் கர்நாடகா என்று இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருப்பேன். பெயர்கள் மாற்றம் மைசூர் அப்படின்றது, கர்நாடகா அப்படின்றது பெயர் மாற்றம் வந்து 1973 பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், மைசூர் மேகாலயா திரிபுரா மாநிலமாக மாற்றப்பட்டது. மேகாலயா திரிபுரா அப்படின்ற மாநிலமாக மாற்றப்பட்டது. அதை வந்து கீழே கொடுத்துருப்பேன். பத்தொம்போதாவது மாநிலமாக 1972 திரிபுரா மற்றும் மாகாணங்களாக இருந்த மணிப்பூர் திரிபுரா வந்து மாநிலமாக மாற்றப்பட்டது. அதைத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதைய வரிசைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னை மாகாணம் தமிழ்நாடு மேக்சிமம் குரூப் 1 இப்போ கூட கேட்ட கொஸ்டினில் எல்லாமே அந்த வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயரு இதில் வந்து பாலிட்டியில் ஆர்டிக்கல் நிறையா கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா 1969. இங்கே இந்திய கூட்டாட்சி ஏறத்தாழ கனடா, இதுவும் குரூப் 1 கேட்டிருந்தாங்க. இது வந்து நானே இது உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஆனால் நானே வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன். இந்திய கூட்டாட்சி ஏறத்தாழ கனடாவை போன்றது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு குரூப் 1 கேட்டிருந்தாங்க. ஸோ எதுனா லாஸ்ட் டயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னோம்னாக்க அதுவே இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பாராளுமன்றம் புதிய மாநிலம் உருவாக்க அதிகாரம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த நிலப்பகுதியில் புதிய மாநிலம் உருவாகிறத வந்து இதுலேயும் இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே ஃபஸ்ட்டே இந்த சரத்துக்களை இந்த நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த விஷயங்கள் மட்டும் விஷயத்தை படிங்க ஒரு தடவை. படிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டிங்கன்னாவே சரியாக போயிடும். ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் எல்லையை பரப்புரையை மாற்றுவது தான் அந்த விதி 3 சொல்லியிருப்பாங்க. புதிய மாநிலங்கள் உருவாக்கம் சேர்க்கிறது அப்படிங்கிறது விதி 2 சொல்லியிருப்பாங்க. ஒன்றியத்தின் பெயர் மற்றும் எல்லைகள் வந்து 1 சொல்லியிருப்பாங்க. விதி 2, 3 அட்டவணை 1, 4 சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை, மாநில கூட்டமைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்கிறது. விலக உரிமை இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து 2014 பிப்ரவரி 14 ஆந்திர மாநிலம் மறுசீரமைப்பு மசோதா மூலம் தெலுங்கானா மாநிலமாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்கே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பேன். அதை பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். அந்த கேள்விகள் இப்போதைக்கு அந்த தியரி நடத்துகிற இதில் இல்லை, இந்த கேள்வி தானே அப்படின்றதுனால இதை மட்டும் பாருங்கள் போதும். பின்வரும் எந்த சுதேச மாகாணங்கள் 1900 இந்தியாவுடன் இணைய மறுத்தன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத், ஜுனாகத், அப்புறம் காஷ்மீர். வேகமாக சொல்லி முடிச்சிருவோம். அப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப லாங் டைமாக உங்களுக்கு இல்லை இருந்தாலும் இதை பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் லாஸ்ட் டைம் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2014 ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு மசோதா மக்களவையில் பிப்ரவரி 14 திருத்தப்பட்டது. இதையும் அங்கே கொடுத்துருந்தேன்றதுக்காண்டி சொன்ன இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. இரு அவைகள் அங்கீகரிக்கப்பட்டு 29 மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்டது. இப்போ 28 தான் இருக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 2019 யூனியன் பிரதேசமாக மாற்றினதுனால 28 வந்துருச்சு. ஸோ 29ங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அரசியலமைப்பில் விதி 2 தெலுங்கானா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு விதி 3 ஏற்கனவே உள்ள மாவட்டம் 3, அந்த 2 அதனால தப்பு. இச்சட்டம் உருவாக சாதாரண பெரும்பான்மை போதுமானது. இது வந்து சாதாரண பெரும்பான்மையே போதுமானதாக இருக்குது. பின்வருவனவற்றில் மாகாணங்களின் விருப்பத்தை விசாரிப்பதற்காக 1948 நியமிக்கப்பட்ட மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா எஸ்கே தார். இங்கே பாருங்க, மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. கோவா 1987, ஹரியானா 1966, மேகாலயா 1972, சிக்கிம் 1976. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அவங்க கேட்குற கேள்விகள் இங்கே நம்ம கேட்ட கேள்விகளை கவர் பண்ணாலே போதும். இந்த இந்தியா ஒன்றியம் அதன் மாநிலம் எல்லை பிரதேசங்கள் அப்படின்றதுக்கு சரியாக இருக்கும். இந்திய ஒன்றியத்தின் சிக்கிம் மாநிலமாக இணைந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 36வது சட்ட திருத்தம் 1975 முழு மாநில அந்தஸ்தை கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் 1950 இந்தியா நிலப்பகுதி டி மாநிலமாக இருந்த பகுதி அந்தமான் நிக்கோபார். ஃபஸ்ட்டு வந்து ABCDயாக இருக்கும்.
அதில் டியில் இருந்தது வந்து அப்புறம் வந்து பிசியை அதாவது டெலிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ 2 வகையான இதுக்காக இந்திய மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு நிக்கோபர் தீவு டி. 1950 இந்திய நிர்வாக பகுதி ஏ ஆளுநருக்கு கட்டுப்பட்ட மாகாணத்தில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறானது, சரியானது மட்டும் சொல்கிறேன், தவறானதை பார்த்துங்க. அதுவும் கூட அந்த நோட்ஸில் இருக்கும், பார்த்துங்க. அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், மதராஸ், அப்புறம் மத்திய பிரதேசம், இதெல்லாம் அந்த ஏ பகுதியில் இருக்கிறது. மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. மாநில எல்லை தொடர்பான மசோதாவை பாராளுமன்றத்தின் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அறிமுகப்படுத்த வேண்டும். சரி. 1950 ஒருங்கிணைந்த மாகாணம் உத்தரப்பிரதேசமாக மாற்றப்பட்டது. சரி. 1969 மதராஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1973 தான் மைசூர் கர்நாடகா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுதான் சரி. மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடர் கூட்டமைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் பாராளுமன்றம் இந்திய அரசியல் வரைபடத்தை அதன் விருப்பத்திற்கு இணங்க அதிகாரம் உள்ளது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட சாதாரண பெரும்பான்மையே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, காங்கிரஸ் ஜெய்ப்பூர் மாநாடு 1948 எஸ்கே தார் குழுவின் பரிந்துரைப்படி 3 நபர்களை கொண்டு அமைச்சிருந்தது. ஜெய்ப்பூர் அதாவது என்ன அப்படின்னா அந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறத ஜெய்ப்பூர் மாநாடுல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கேட்ட கமிட்டி தான். இது தார் கமிட்டி, தார் குழு அப்படின்றத ஃபசல் அலி கமிட்டி 1953 போட்டது. ஸோ இது தப்பு. ஹரியானா 1966 ஆண்டு எந்த குழுவின் அடிப்படையில் 2 மாநிலங்களாக பிரிந்தது அப்படின்னா ஷா குழுவிட. மத்திய மாகாணம் ஆக இருந்த இமாச்சல் பிரதேசம் எத்தனாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18வது. எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி 1974 சிக்கிம் துணை மாநில அந்தஸ்து பெற்றது? 35. மாநில அந்தஸ்து வந்து 75ல் 36வது சட்ட திருத்தத்தில். மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றக்கூடிய தியாகி சுந்தரலிங்கனார் உண்ணாவிரதம் உயிர்நீத்தார் அப்படின்னா இது 10 அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்கில் போட்டிருந்தாங்க. இது 13 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இப்போ புது புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்திய வங்காளதேசத்திற்கு இடையில் நிலை எல்லை 2014 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் என்னதுன்னா 100வது சட்ட திருத்தம். மாநில மறுசீரமைப்பு 1956 சட்ட திருத்தத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னா 7வது. 13வது சட்ட திருத்தம் 1962 எதை பற்றினா நாகாலாந்து மாநில அந்தஸ்து. அஸ்ஸாம் மாநிலத்தின் உள்ளேயே மேகாலயாவை ஒரு புதிய சுயாட்சி மாநிலமாக உருவாக்கக்கூடிய எந்த சட்ட திருத்தம்? 22வது சட்ட திருத்தம். 14வது சட்ட திருத்தம் எதை பற்றியது? புதுச்சேரி இணைக்கப்பட்டது. எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் லட்சத்தீவின் சட்ட எல்லைகளை உடையது அப்படின்னா கேரளா. எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1935. இதெல்லாம் எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின், எல்லாமே ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இருந்து கேட்ட கொஸ்டின். அது எப்படி இந்திய ஒன்றியத்தை ரிலவெண்ட்டாக கேட்ட கொஸ்டினை அதைத்தான் நம்ம இங்கே எடுத்து தொகுத்து டெஸ்ட்டாக வச்சோம். அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிலப்பரப்பை பற்றி கூறுகிறது அப்படின்னா 1-3 சி. 1 நிலப்பரப்பு, இந்தியாவின் நிலப்பரப்பு. இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்கள் அட்டவணை கூறப்பட்டிருக்குன்னா முதல் அட்டவணை. டாமன் டையூ எப்பொழுது தாத்ரா நகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டதுன்னா 2020 ஜனவரி. இந்திய அரசியலமைப்பின் 1வது சரத்து மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. எந்த சரத்து நாடாளுமன்றத்தில் புதிய மாநிலம் தோற்றுவிக்க அதிகாரம் கொடுக்கிறது அப்படின்னா 2வது சரத்து. அரசியலமைப்பின் அதிகாரத்தில் இந்தியா முன்பே உள்ள மாநிலங்கள் மாற்றி அமைப்பது பற்றி நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. மாநிலத்தின் பெயர் மற்றும் எல்லைகள் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன் யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற வேண்டும். அண்டை நாட்டின் நிலப்பரப்பை எதன் மூலம் தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 368 சட்ட திருத்தத்தின் மூலமாக. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களை கொண்டு வந்தாங்க 56ல். இப்போ வந்து 28 இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான், அதுதான் ஒன்றிய எல்லை பிரதேசத்தில் கேள்வியாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கங்கிறது தெரியாமல் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. கொஸ்டின் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பலி. அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் சொல்கிறதுனால இருக்கக்கூடாது, உங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாமே இருக்கணும். அரசியலமைப்பில் கூறியது 1ஆம் பட்டியலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களின் பெயர், யூனியன் பிரதேசங்களின் பெயர், யூனியன் பிரதேச எல்லைகள் விரிவாக்கம், இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, சரத்து 1 யூனியன் பிரதேசம் பேரு, புதிய மாநிலங்கள் இணைத்தல் 2, முன்பு இருந்த மாநிலத்தை உருவாக்கல், எல்லாம் சரி. மேன்லோல எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, எல்லாமே சரி. எது சுதேச அரசு மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்னா ஜுனாகத்.
ஸோ 4 வகை மாநிலங்கள் அமைப்பை யாருடைய சிபார்சின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா ஃபசல் அலி கமிட்டி மூலமாக சேர்க்கப்பட்டது. சரத்து 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறுத்தப்பட்ட பகுதியை நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசியல் திருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரியான விடை. ஸோ 50 கொஸ்டின், கிட்டத்தட்ட 50க்கு மேலேயே பார்த்தாச்சு. இந்த ஒன்றியத்துக்கு 50 கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கடைசி டயத்தில் உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, முக்கிய கூறுகள் பார்த்துட்டோம். ஒன்றியம் மற்றும் அரசியலமைப்பு பார்த்துட்டோம். அரசியலமைப்பு முகவரை ஆல்ரெடி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்திய அரசின் முக்கிய கூறுகள் பார்த்தோம். எல்லாமே கேள்வியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றியம் மற்றும் மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் இப்போ பார்த்தாச்சு. அதுக்கடுத்து குடியுரிமை பார்ப்போம். அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள். 2 சாப்டர் தான், கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு இவ்வளவு பாடம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 3 வீடியோக்குள்ளே மொத்தமாகவே டோட்டலாகவே இந்திய ஆட்சியியல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 15 மார்க் அப்படின்றது குரூப் 4 பொறுத்தளவில் இது என்னன்னா வேலைவாய்ப்பு. ஸோ இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். 15 மார்க் அப்படின்னா 15 மார்க்கையும் எடுக்கணும் அப்படின்னம்னா ஸோ இந்த பாலிட்டியில் நல்ல தரவு பண்ணிட்டு போங்க. அடுத்தது பார்ப்போம். மாநில சட்டமன்றம் குறைந்தபட்ச எண்ணிக்கை உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாரி, இது மாநிலத்தை பற்றினது. இப்போது அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடியுரிமை பற்றி இருக்கணும். இது அதுக்கடுத்த இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றத்துக்கு போயிடுச்சு. ஸோ குடியுரிமை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. குடியுரிமை பார்த்துட்டு அதுக்கடுத்து அது போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். வரிசையாக முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தப்பாக செட் பண்ணி வச்சுட்டேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த பிரிவு அப்படின்னா பகுதி 2ல் இருக்கக்கூடிய 5 முதல் 11வது சரத்து. இதுதான் குடியுரிமை எப்படி கிடைக்கணும், குடியுரிமை இழத்தல், அந்த மாதிரி விதிகள் சொல்லியிருப்பாங்க. பகுதி 2ல் சொல்லியிருப்பாங்க. எந்த ஆண்டு அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னா 78-44வது சட்ட திருத்தம். அதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆயிரத்தி 1955 குடியுரிமை சட்டத்தின் படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னா 5 வழிகளில் குடியுரிமையை பெறலாம். அடிப்படை உரிமைகளில் தவறானது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடிப்படை உரிமைகளில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு உள்ளான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை குரூப் 4 கேட்டாங்கன்னு நினச்சிட்டேன். இது ஒரு 2 குரூப் 4 முன்னாடி இல்லை, குரூப் 4 அந்த குரூப் 4 சாரி, இந்த குரூப் 4 முன்னாடி குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சுரண்டலுக்கு உள்ளான அப்படின்றாங்க. போய் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருந்திருக்கும். இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்து குடியுரிமை சட்டம் 1955 பற்றி விளக்குகிறது அப்படின்னா 11வது. இந்திய குடியுரிமை எவ்வாறு பெறலாம்? பிறப்பு மூலம் பெறலாம், பதிவு செய்தல் மூலம் பெறலாம், இயற்கையாக ஒரு நிலப்பரப்பை இணைப்பதன் மூலம் பெறலாம், வம்சாவளி மூலம் பெறலாம். மேற்கூறிய அனைத்தும். சரத்து 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடக்க கால குடியுரிமை. 6 என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தானிலிருந்து இந்திய குடியேறியவர்களின் குடியுரிமை. 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானிகளுக்கு இடம்பெயர்ந்தவரோட குடியுரிமை. 8வது குடியுரிமை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே வசித்து வந்த நபர்களோட குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது பொருந்தாதது. குடியுரிமை அப்படிங்கிறது எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 5ல் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இது 12 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளில் போயிடும், அதனால் தப்பு. மற்றதெல்லாம் ரைட்டு. பொது வேலை வாய்ப்புகளில் சம உரிமை பெறணும் அப்படின்றது 16. கல்வி பண்பாட்டு உரிமை 29, பேச்சுரிமை 19. இந்த 2 உரிமையும் கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள கொஸ்டினில் பார்த்தோம். இதே தான், அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிறப்பால் குடியுரிமை பெறவும் இயல்பாக இயற்கையாக குடியுரிமை பெற்றவும் ஜனாதிபதியை ஏற்க தகுதி உள்ளது. சரியான கூற்று கேட்டிருக்காங்க. இது சரி. அமெரிக்காவில் குடியுரிமை பிறப்பின் மூலமாக தான் பெற்றவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதிக்கு தகுதியுள்ளவராக ஆவாங்க. இரண்டுமே சரியான கூற்று தான். தாமாகவே அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லை. சரத்து 9 சொல்கிறாங்க. கரெக்டு தான். பாராளுமன்றத்தின் குடியுரிமை சட்ட அதிகாரம் 11 சொல்லுது. ரெண்டுமே சரியான விஷயங்கள் தான். இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து. நம்மது ஒற்றை குடியுரிமை உள்ள நாடுகள். ஒற்றை குடியுரிமையை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். போரின் பொழுது குடிமக்கள் எதிரி நாட்டிடம் சட்டவிரோதமாக வணிகம் செய்யும் பொழுது, அதாவது எப்படி குடியுரிமை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது
பதிவு அல்லது இயற்கையின் அடிப்படையில் குடிமகன் ஒருவன் ஏதேனும் ஒரு நாட்டில் 2 வருடமாக சிறையில் இருக்கும் பொழுது, இங்க போலித்தனமான குடியுரிமை பெற்றிருக்கும் பொழுது, இதெல்லாமே குடியுரிமை இழக்கக்கூடியதா இருக்கு. குடியுரிமை சட்டம் கையகப்படுத்துதல் அல்லது ரத்து செய்தல் தொடர்பான சட்டம் 1955 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம். இந்திய அரசியலமைப்பு ஒரு குடிமகன் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை இழக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. எந்த அடிப்படை உரிமை குடிமக்களுக்கு மட்டும் அயல்நாட்டவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேச்சு மற்றும் வெளியிடுவதற்கான சுதந்திரம். ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை பற்றி எந்த பகுதி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாது பகுதி 2ல் சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் முதலாவது சரத்து இந்தியாவை எப்படி பிரகடனப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்துகிறாங்க. ஒரு நபர் தன்னிச்சையாக வெளிநாட்டு குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமை இழந்தவன் ஆகிறான் என்று சொல்லப்படுவது எந்த சரத்து அப்படின்னா சரத்து 9ல் சொல்கிறாங்க. பின்வரும் வழிமுறைகளில் இந்திய குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன இதில் பெறலாம்னா பிறப்பின் மூலம், மரபு ஒளியின் மூலம், பிரதேசத்தை இணைக்கிறது மூலம், பதிவு செய்ததன் மூலம், அனைத்துமே சரி. ரோஹிங்யா அகதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. மியான்மர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு நபர் குடிமகன் என்று கூற முடியாது என்பதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்துட்டா. பிரவேசி பாரதிய திவாஸ் இந்திய வளர்ச்சிக்காக வெளிநாடுகளில் இருக்க இந்திய சமூகத்தின் பங்களிப்பு குறித்து பிரவேசிய பாரதிய திவாஸ் கொண்டாடப்படுகிறது. இது 1915 ஜனவரி 9ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்த நாளை கொண்டாடுறாங்க. திரும்பி வந்த நாளை 2024 இருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கரெக்டு தான். கூற்று 1, 2 சரிதான். அவர் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்த நாளை தான் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய குடியுரிமை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்கிலாந்திலிருந்து. இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை தடவை திருத்தியிருக்காங்கன்னா 9. கூட்டாட்சி என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கூட்டாட்சி லத்தீன் மொழியிலிருந்து. இந்த கூட்டாட்சி அப்படின்ற வார்த்தை தான் கனடாவிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டிருந்தாங்க குரூப் 1ல். தேசிய ஒற்றுமையோடு மாநில உரிமைகளை பாதுகாப்பது தர அமைக்கப்படும் அரசாங்க முறைக்கு என்னன்னு பெயர்னா கூட்டாட்சி முறை அப்படின்ற பேர். இந்தியாவில் ஒற்றை குடியராட்சி பின்பற்றப்படுகிறது. சரி, இந்த குடியுரிமை மணந்து கொண்டு இந்தியாவில் வழக்கமாக குடியிருந்து வரும் நபர்களுக்கு மரபுவழி குடியுரிமை பெறுகிறார்கள். இல்லை, 1 மட்டும்தான் சரி. 26/1/1950ஆம் ஆண்டு தேதியிலோ அதற்கு பின்னரோ 1986 திருத்த சட்டம் தொடர்பு பிறந்திருந்தால் குடியுரிமை பெறுவார்னா பிறப்பு குடியுரிமையை பெறுவார். ஒரு குடியுரிமை பெறுவதற்காக தகுதியானது அப்படின்னா இந்தியாவில் வசித்தவராக இருக்கணும், பிறந்தவராக இருக்கணும், பாகிஸ்தான்ல இருந்து அகதியாக வந்திருக்கலாம். இந்த சுதந்திரம் அடையாளத்துக்கு 1947க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இல்லை. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை. வெளிநாடு வாழ் வாக்குரிமை நாடாளுமன்றம், சட்டமன்றம் தேர்தலில் வாக்களிக்கலாம். வாக்குச்சாவடியில் கடவுச்சீட்டை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை விதி விதி 5ல் இருந்து 11 வரைக்கும் பகுதி 2ல் சொல்லியிருக்காங்க. 1955 குடியுரிமை சட்டத்தின்படி இந்திய மாகாணங்களுக்கு எத்தனை முறைகள் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 5 முறைகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றினா பகுதி 2. இந்திய பாராளுமன்றத்தின் குடியுரிமை ஒட்டுமொத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு எல்லாம் சிங்வி தலைமையிலான உயர்மட்ட குழுவை உருவாக்குனது செப்டம்பர் 2000. இந்திய குடியுரிமைகளை திருமணம் செய்து கொண்ட ஒரு நபர் மூலமாக குடியுரிமை பெறலாம். இது 56 குடியுரிமை சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய கூட்டாட்சி இயல்பு கூட்டாட்சி இயல்பு அல்ல. இரட்டை அரசாங்கம், அதிகார பகிர்வு, நெகிழா அரசியலமைப்பு இதெல்லாம் கூட்டாட்சி. ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது கூட்டாட்சி அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அமெரிக்காலலாம் 2 குடியுரிமை கொடுக்குறாங்க. மாகாணத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, மத்திய அரசுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படி இல்லை. அதுதான் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்திய குடிமகன் என்பது நிரூபிக்கும் அரசாங்கத்தால் 2 மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் அப்படின்னா பாஸ்போர்ட்டில். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட்டது 1962. இந்திய கீழ்கண்ட எந்த நாடு திருமண சட்டத்தை கொண்டு வந்திருக்கு? எந்த நாடு இந்து திருமண சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தான். இந்திய குடியுரிமை சட்டம்
குடிமகனாக வேண்டுமென்றால் அவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், வம்சாவளியாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து இயல்பு குடியுரிமை, அதாவது இந்தியாவில் குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும், இந்தியர்களை மணந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது பற்றி சொல்லலை. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே குடியுரிமையை பற்றி 40 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ இந்த சிலபஸில் பாருங்கள், இந்த குரூப் 4 இருக்கக்கூடிய சிலபஸ் இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, முக்கிய கூறுகள், யூனியன் பிரதேசம், அப்புறம் குடியுரிமை பார்த்துருக்கோம். இப்போ அடிப்படை உரிமைகள் பார்ப்போம். இப்போ அடிப்படை உரிமைகள் பார்ப்போம். இதில் ஒரு 50 கொஸ்டின். 7வது இந்திய அடிப்படை உரிமைகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனும் அரசு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். அதான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள் விதியா சரியாக பொருந்தப்பட்டிருக்குது அப்படின்னா சமத்துவ உரிமை 14 to 18, ஸோ 29, 30ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சுதந்திர உரிமை 19 to 22 ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் 29, 30. ஸோ இது எல்லாமே வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது சுதந்திர உரிமை அப்படின்னா 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24, சமத்துவ உரிமை 14 to 18, மத சுதந்திரத்திற்கான உரிமை வந்து 25 to 28. ஸோ வந்து இங்கே சரியாக கொடுத்துருக்காங்க, வரிசையாக 1, 2, 3, 4ன்னே கொடுத்துருக்காங்க. அது போதும். அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை எப்போ அடிப்படை இதிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா 44வது சட்ட திருத்தம் 1978ல் நீக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. அரசியலமைப்பு 19 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் நெருக்கடி காலத்தில் தானாகவே நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அரசியலமைப்பு 359 சில உரிமைகள் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும், இராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்க அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறான கூற்று. அது 33ல் சில அடிப்படை உரிமைகள் இராணுவத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 4 மற்றும் தவறானது. இது வந்து பார்த்தீங்கன்னா 32வது சில பேராணைகள் கொடுத்துருப்பாங்க. ஆட்கொணர் நீதி பேராணை, ஒரு நபரை ஆஜர்படுத்துதல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து செயலுறுத்தும் நீதி பேராணை, ஆணையிடுதல், நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா சான்றளிப்பு, தகுதி முறை வினைவுதல் பேராணை அப்படின்னா எத்தகைய தகுதி அப்படின்னு சொல்லி கேட்கறது. 5 பேராணைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பேராணைகள் தான் அங்கே இருக்குது. ஸோ மத சுதந்திரம் பற்றிய உரிமைகள் கீழ்கண்டவாறு எந்த விதிகள் இருக்குன்னா 25 to 28, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அரசியலமைப்பின் பகுதி 23, 24, பாகுபாட்டை தடுக்கக்கூடிய உரிமை 15, உயிர் வாழக்கூடிய உரிமை வந்து 28. அப்படி தான் கேட்டிருந்தாங்க, உயிர் வாழக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இறக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க உங்கள் கொஸ்டினில், குரூப் 1 கொஸ்டினில். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் இந்திய சட்டமன்றம் தனி மனித உரிமையை வழங்கியிருக்கு அப்படின்னா பிரிவு 21ல். அடிப்படை கட்டமைப்பு தத்துவத்தை கொடுத்துருக்காங்க கேசவானந்த பாரதி வழக்கில். கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29, 30. இருதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரால் சொல்லப்பட்டது வந்து இந்த 32 அரசியலமைப்பு தீர்வு காணக்கூடிய உரிமையை. 359 நெருக்கடி பிரகடனப்படுத்தும் பொழுது சரத்துக்கள் நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா 21, 22 வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அடிப்படை உரிமைகளின் சிறப்பம்சங்கள் ஆக இருக்கக்கூடியது வந்து நீதிமன்றத்திற்கு உட்பட்டது, அப்புறம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும். அதுதான் சரியான கூற்று. சொத்துரிமையை எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978. படைப்பிரிவு உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தும் அல்லது எடுக்கும் அதிகாரம் கொண்டது வந்து பாராளுமன்றம். கீழ்காணும் அடிப்படை உரிமைகளுக்கு வெளியே உள்ள சட்ட உரிமைகள் என்னென்ன? 265, 300A, 326, 301 இதெல்லாம் வந்து சட்ட உரிமைகள், அடிப்படை உரிமைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சட்ட உரிமைகள். ஊடக சுதந்திரம் 19(1)A வழங்கப்பட்டுள்ள கருத்துரிமை, இதில் ஊடக சுதந்திரமும் அடங்கும்.
இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிப்பது மதம் மற்றும் மொழி பண்டைய சிறுபான்மையினர்கள். அப்புறமேட்டுக்கு இந்திய அரசியலமைப்பில் சமத்துவத்தை வழங்கக்கூடிய 5 சரத்துக்கள் வந்து 14லேருந்து 18 வரைக்கும். ஸோ இப்போ வந்து அடிப்படை உரிமைகள்லையும் எப்படி கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிறது இந்த யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளை நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த தலைப்பில் அரசியலமைப்பு, முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இந்திய ஒன்றியம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், இது வரைக்கும் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கம்மியான கேள்வி சொல்லியிருப்பேன். இதையும் அதிகமாக கேள்விகளை அடுத்ததில் கவர் பண்ணிடலாம். ஸோ 2வது பார்ட்டில் அரசியலமைப்பின் நெறிமுறை கோட்பாடுகளில் ஆரம்பித்து சட்டத்தின் ஆட்சி வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். 2வது பார்ட்டில் அரசின் நெறிமுறை கோட்பாடுகளில் ஆரம்பித்து இதில் இந்த அடிப்படை உரிமைகளில் மிஸ் ஆன கேள்வியும் கூட இதில் சொல்லிடலாம். அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல்கள், இந்திய நீதி அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி. இதில் ஒன்னொன்றுலையும் இப்போ கூட முன்னாடி சொன்னதில் கூட 20 கொஸ்டின் சொன்னேன். நான் அடுத்து வேகமாக ஒன்னொன்றுலையும் உங்களுக்கு வந்து 50 கேள்வி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இது 1 ஹவரில் உங்களுக்கு இத்தனை டாப்பிக்கை ரிவிஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால 3 மணி நேரத்தில் டோட்டல் வந்து உங்களோட பாலிட்டியவே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த 3 வீடியோவில் உங்களோட பாலிட்டியை கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தையும் டெஃபினட்டாக அந்த சண்டேக்குள்ளே, சனிக்கிழமைக்குள்ளே இந்த இதில் 3 வீடியோ, சண்டேக்குள்ளே இந்த பொருளாதாரத்தில் 3 வீடியோ ஒன்லி சேம். இதே மாதிரி ஒரு தலைப்புலையும் கிட்டத்தட்ட 50 கேள்வி நான் குரூப் 1க்கு வச்ச டெஸ்ட்டு கேள்வி இருக்குது. அதை நான் வரிசையாக சொல்லி விட்டுறேன். அதே மாதிரி அந்த நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு, இதுக்கும் அதே மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55 மதிப்பெண்கள் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்சில் எளிமையாக வாங்கிடலாம். மேக்ஸு டெய்லியும் போட சொல்லிட்டு இருக்கேன், எளிமையாக வாங்கிடலாம். தைரியமாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி பாலிட்டி, அதாவது எக்கனாமிக்ஸில் திட்டங்களை அதிகமாக சொல்கிறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இன்னும் 2 வீடியோவில் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.